ஆடி ஸ்டோர் பிரம்மு இனிமேலும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இப்போவே உன்னோட வீட்டுக்கு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மாம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. இங்கே பாரு, ஒட்டுமொத்தமாக உன் குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இனிமேலும் இங்கே இருக்கிறதுக்கு நீ தகுதியானவ கிடையாதுன்னுவாங்க. டே சரவணா, என்னாச்சாம்மா? நீங்கள் நம்புற மாதிரி இந்த குடும்பம் நல்ல குடும்பம் கிடையாதும்மா. இவங்க என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க தெரியுமா? குழந்தை விஷயத்துலேயே போய் பொய் சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல. டே, அப்படி என்னடா அவங்க பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்களா அப்படின்ட்டு அவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. மயில் அதிகமாக படிக்கல, கம்மியாக படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு என்னென்ன உண்மை மறைச்சாங்களோ அது எல்லாமே சொல்கிறாங்க. கேட்ட உடனே அப்படியே கோமதிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. டே, என்னடா சொல்லிட்டு இருக்காமா? நான் சொன்னது உங்களுக்கே இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குன்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுமா? இப்போ சொல்லு, இந்த குழந்தை விஷயத்தில் இவங்க போய் சொல்லியிருக்க மாட்டாங்கன்ட்டு என்னம்மா நிச்சயம்ன்றாங்க. இவங்க நிறைய போய் சொல்லியிருக்காங்கம்மா. நம்ம குடும்பத்தை ஒட்டுமொத்தமாகவே இவங்க ஏமாத்திட்டாங்கம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கோமதிக்கு அது போதும் நிப்பாற்றி, இந்த அளவுக்கு பச்சையாக போய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையோ அப்படின்ட்டு எல்லாம் கோமதி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இந்த இடத்துல தங்கமயிலும் அவங்களுடைய அம்மா அப்பா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப திகைச்சு போயிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.